ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள உத்திரகோசமங்கையில் அமைந்துள்ள மங்களநாதர் சுவாமி திருக்கோயில் உலகின் முதல் சிவன் ஆலயம் என்று அழைக்கப்படுகிறது. சிவபெருமானுக்காக முதல் ஆலயம் இங்கு நிறுவப்பட்டுள்ளதால் இது சிவபெருமானின் ஊர் என்றும் போற்றப்படுகிறது. ஆண்டவனின் அடிமுடி எப்படி அறிய முடியாததோ அப்படித்தான் இந்த கோயிலின் பெருமையும் சிறப்பும். அதாவது இக்கோயிலின் சரியான வரலாறு எங்கும் கிடைப்பதில்லை. இந்த கோயிலில் 8000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது என்றும் இங்குள்ள இலந்தை மரம் 3300 ஆண்டுகளுக்கு மேலாக இன்றும் பூத்து குலுங்குகிறது என்றும் கூறுகிறார்கள். சிவபெருமான் வலைவீசி விளையாண்ட படலம் இந்த ஊரில் தான் அரங்கேறியது. இந்த கோயில் வாசலில் கடல் இருந்த போதுதான் சிவபெருமான் இங்கே வலை வீசியுள்ளார். அவர் மணந்து கொண்ட மீனவ பெண் தான் மங்களேஸ்வரி ஆவார். அம்மனுக்கு இறைவன் ஆனந்த தாண்டவத்தை ஆடி காட்டி பிரணவ மந்திரத்தின் பேரருளை உபதேசம் செய்தார். என்பது உபதேசம், கோஷம் என்பது ரகசியம். அதாவது பிரணவ மந்திரம் மங்கைக்கு உபதேசித்ததால் இந்த இடம் உத்திரகோச மங்கை என பெயர் பெற்றது. உத்திரகோசமங்கை கோயிலில் முக்கிய திருப்பணிகளை பாண்டிய மன்னர்களே செய்தனர். பாண்டிய மன்னர்கள் ஆட்சி அதிகாரத்தில் சிறந்து இருந்த போது சிறிது காலத்துக்கு உத்திரகோசமங்கை அவர்களது தலைநகராக இருந்தது. பிரதோஷத்து அன்று சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் இங்கு தாளம்பூ வைத்து வழிபட்டால் அனைத்து தோஷங்களும் நீங்குவதாக நம்புகின்றனர். காலத்தில் அதுவும் நவகிரகங்கள் அறியப்படாத காலத்தில் இக்கோயில் அமைக்கப்பட்டதால் சூரியன், சந்திரன், செவ்வாய் மட்டுமே இங்கு கிரகங்களாக உள்ளது. இதிலிருந்தே இந்த ஆலயம் மிக மிக பழமையானது என்பதை நாம் அறியலாம். மகாபாரத போர் 5100 ஆண்டுகளுக்கு முன்பு நிகழ்ந்தது என்பதையும் அதற்கு முந்தையது ராமாயண காலம் என்பதையும் நாம் அறிவோம். இங்குதான் ராவணன் மண்டோதரி திருமணம் நடைபெற்றதற்கு சாட்சியாக கல்வெட்டுகள் உள்ளன. ஆகையால் இக்கோயில் எத்தகைய தொன்மை வாய்ந்தது என்பதை நாம் யூகித்து பார்த்து கொள்ளலாம். 1000 சிவ அடியார்கள் ஒரே சமயத்தில் மோட்சம் பெற்று சகஸ்கர லிங்கம் உருவாக்கிய ஆலயமும் இதுதான். இவ்வளவு ஏன், காரைக்கால் அம்மையாரும் இத்தலத்துக்கு வந்து ஈசனை வழிபட்டு சென்றுள்ளார். உத்திரகோசமங்கை கோயில் சுமார் 20 ஏக்கர் பரப்பளவில் பறந்து விரிந்துள்ளது. 7 நிலை ராஜகோபுரங்கள் உட்பட மொத்தம் 5 கோபுரங்களை கொண்டது இக்கோயில். மாபெரும் வரலாறு நிறைந்த இக்கோயில் முழுவதும் தென்னிந்திய திராவிட கட்டிடக்கலை பாணியில் மிகவும் நேர்த்தியாக கட்டப்பட்டுள்ளது. பெரிய மரகத பாறையில் 5.5 அடி உயர நடராஜரை 1.5 அடி உயர பீடத்துடன் ராஜ கோலத்தில் நாம் இங்கு தரிசிக்கலாம். ஆண்டு முழுவதும் சந்தன காப்பு சாத்தப்பட்டு இருக்கும் நடராஜருக்கு மார்கழி திருவாதிரை நாளன்று மற்றும் காப்பு அகற்றப்பட்டு அபிஷேகம் நடைபெறுகிறது. அந்நாளில் கோயில் விழாக்கோலம் பூணுகிறது. இக்கோயிலில் மங்களநாதர் சுவாமி, மங்களேஸ்வரி அம்மன் மற்றும் நடராஜர், சுயம்புலிங்கம், பைரவர், தட்சிணாமூர்த்தி, சண்டிகேஸ்வரர், பால பைரவர் உபசன்னதிகள் உள்ளன. ஆண்டுக்கு 2 திருவிழாக்கள் இங்கு நடத்தப்படுகிறது. ஒன்று சித்திரை திருவிழா, இன்னொன்று மார்கழி திருவாதிரை திருவிழா. இத்திருத்தலத்தில் 9 தீர்த்தங்கள் உள்ளது. இத்தலத்தில் அதிகாலை 5 மணி முதல் மதியம் 1 மணி வரையும், பிற்பகல் 4 மணி முதல் இரவு 8 மணி வரையும் சாமி தரிசனம் செய்யலாம். மதுரை ராமநாதபுரம் தேசிய நெடுஞ்சாலையில் பரமக்குடியை தாண்டியதும் வலப்புறமாக பிரிந்து செல்லும் தூத்துக்குடி திருச்செந்தூர் சாலையில் சென்று 7 கிலோமீட்டர் தூரத்தில் இத்தலத்தை அடையலாம். மதுரையில் உள்ள விமான நிலையமும் ராமநாதபுரம் ரயில் நிலையத்தில் இத்தலத்தை அணுகக்கூடிய விமான நிலையம் மற்றும் ரயில் நிலையம் ஆகும். திருவாரூரில் பிறந்தால் முக்தி, காசியில் இறந்தால் முக்தி. ஆனால் இந்த உத்திரகோசமங்கை மண்ணை மிதித்தாலே முக்தி தான். வாழ்வில் ஒரு முறையேனும் இங்கு சென்று வந்து விடுங்கள். நன்றி, வணக்கம்.